ராமகிருஷ்ணன் ஒரு ரோடு வழியாக போயிருந்தார். ஊர் ஜனங்கள்லாம் வந்தாங்க. இங்கே ஒரு கொடிய பாம்பு இருக்குது சாமி, அது ரொம்ப எங்களெல்லாம் பயம் காட்டுது, வாழவே முடியல, வீடு காலி பண்ணிட்டு போயிடலான் இருக்கோம். ராமகிருஷ்ணன் அந்த பாம்புக்கிட்ட போய் ஒரு மந்திரம் சொல்கிற, இனிமேல் நீ யாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்ட்டு போயிட்டார். அடுத்த வாரம் ராமகிருஷ்ணன் அந்த பக்கம் வர்றார். வந்தால் அந்த பாம்பு உடம்பு பூரா அடி வாங்கினது சாகிறதுக்கு கிடக்குது. ராமகிருஷ்ணனை பார்த்தோன்னு சொல்லுது, எல்லாரும் என்னை பார்த்து இந்த காலம் ஒன்று இருந்துச்சு, நீ சொன்னியே நான் சாதுவாயிட்டேன், ஆளாள் கல் எடுத்து அடிக்கிறாங்க என்ன பாரு, இப்போ சாக கிடக்கிறேன்னு. இப்போ ராமகிருஷ்ணன் சொன்னாராம், நீ யாரையும் கடிக்க வேணாம் தானே நான் சொன்னேன், சீர வேணான்னு நான் சொன்னேன். அதனால் நீ யாரையும் கடிக்கக்கூடாது, ஆனால் சும்மானா சீர்ற மாதிரி ப்ரெட்டன்ட் பண்ணும், என்னன்னா அந்த பாம்பு மாதிரி எல்லாரும் உன்னை கடிச்சிட்டு கொதிரிட்டு போயிடுவாங்க. அட்லீஸ்ட் யூ நீட் நாட் பைட். இல்லை ஒரு ஆஃபீஸில் நீ மேனேஜர்னு வைய, நீ ரொம்ப பரம சாதுவாக இருந்தாக்கா எல்லாரும் ஒன்று ஏச்சிடுவானுங்க, அப்புறம் உனக்கு எங்கேருந்து இன்க்ரிமெண்ட் வரும்? ஏன்னா யூ வில் பி ஏ மோஸ்ட் இன்எஃபெக்டிவ் மேனேஜர். அதனால் சும்மா நான் அப்படி மிரட்டணும். அட்லீஸ்ட் வாய் திறந்து யாரையும் திட்டலன்னா கூட அப்படி கோவமாக பார்க்கணும். த ஹோல் வேர்ல்ட் இஸ் மேனேஜ்மெண்ட். நம்ம ஏதோ புக்கில் படிச்சுட்டு மாஸ்டர்ஸ் தியரி ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு அதெல்லாம் தான் மேனேஜ்மெண்ட் நினச்சிட்டு இருக்கணும். மேனேஜ்மெண்ட் கேன் பி அப்ளைட் in every minute of our life. Management can be applied in every minute of our life. இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் ஒரு லேடி ஸ்டாஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கோ, அவங்க ஒரு காஃபி கொண்டாந்து கொடுத்தா தேங்க்யூ அப்படின்றோம். அந்த அம்மா என்னை ட்ராப் பண்ணுறீங்களான்னா கார் கதவு பின்னால் திறந்து ப்ளீஸ் அப்படின்னும். ஒரு நாளாவது நம்ம பொண்டாட்டிக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கோமா? ஒரு நாளாவது நம்ம ஒய்ஃபுக்கு கார் திறந்து கொஞ்சம் ஏறிக்கோன்னு சொல்லியிருக்கியா? ஸோ வி ஆல்வேஸ் டூ திஸ் தமாஷா. மற்றவங்கன்னா ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணுறோம், நமக்கு வேண்டியவங்கன்னா வி டேக்கன் ஃபார் கிராண்டட் இல்லையா? திங்க் பண்ணி பாருங்க. அப்போ நம்ம ஏன் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது? ஒய் கான்ட் வி பி கன்சிஸ்டன்ட் இன் அவர் ஹோல் அப்ரோச் டு லைஃப்? ஒருத்தர்கிட்ட சிரித்து பேச முடியுதுன்னா எல்லாருக்கிட்டையும் சிரித்து பேச வேண்டியது தானே இல்லையா? இதெல்லாம் தெரியாததுனால தான் இன்றைக்கி பிரச்சனைங்க. இன்றைக்கி சில ஆம்பளைங்கெல்லாம் கொஞ்சம் சபலிஸ்டாக தான் இருப்பாங்க. ஜொல்லு கேஸ், பயங்கர ஜொல்லு பார்ட்டிஸ். இந்த வைஃபுங்க சும்மா எதுவும் தொலைக்காது, ஏன்னா அவன் என்ன ஒன்று விட்டா ஓடி போக போகிறான், ஒரு டெம்ப்டேஷன், அவள்தான் பதி எடுத்து பூனை போல் அப்படி பார்த்துக்கின்னு இருக்கும். தெரியாத மாதிரி இருக்கணும் இந்த வைஃபுங்க. சும்மா காலையிலேருந்து சாஞ்சிருக்கேன் அவனை நோண்டி நோண்டி, இது என்னடா வீட்டுக்கு வந்தாவே தொந்தரவா போச்சு, நான் பெர்மனண்டாவே அவகிட்ட போடுவான். அப்ப நீ எதை சாதிக்க நினைச்சியோ அது கான்ட்ரரியா நீயே உன் தலையில மண்ணெளி போட்டுக்கிறது இல்லை இல்லையா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரிஞ்சா உங்களை 75 பேருடைய வாழ்க்கை பீஸ்ஃபுல் ஆயிடும். ஓகே, யூ ஷுட் நோ ஹவு டு ஹேண்டில் லைஃப். (90-10) ப்ராபபிலிட்டின்னு ஒரு மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் இருக்கு. ஒரு ஆஃபீஸுக்கு போகிறான் ஒருத்தன், அவன் குழந்தை எல்லாரும் உட்காந்து டிஃபன் சாப்பிட்டுக்கிறாங்க. சூட்டு கோட்டெல்லாம் போட்டு டையெல்லாம் வச்சு ரெடியாகிறான் ஆஃபீஸ் போகிறதுக்கு. அந்த குழந்தை கை தவறி காப்பியை அவன் மேலே கொட்டிச்சு. இதை 2 விதமாக ஹேண்டில் பண்ணலாம். இந்த காப்பி கொட்டுற வரைக்கும் இருக்கிற சீனை மாற்ற முடியாது, அதான் 10%. அடுத்த 90% மாற்றலாம். ஒன்று என்ன, நார்மலாக நீங்கள் எல்லாம் பண்ணுறது, சனியனே நீங்கள் முக்கியமான மீட்டிங் இருக்குது இப்படி கொட்டிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் அவசர அவசரமாக வேறு சூட்டெலாம் மாற்றின்னு வருவேன். குழந்தை எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுண்ணா, எக்கேடும் கெட்டு தொலை அப்படின்னு நம்ம பாட்டிக்கு போயிடுவோம். ஆஃபீஸுக்கு போன அப்புறம் தான் தெரியும் நம்ம ரெக்கார்டு லேப்டாப்பெல்லாம் எடுத்துனே போகலன்னு அன்றைக்கி பூரா வேஸ்ட் ஆயிடுச்சு நம்மளுக்கு. இது 90% ப்ராப்பர்ட்டி. இதே வேறு விதமாக மாற்றி பார்க்கலாம். குழந்தைகிட்ட ஹனி இட்ஸ் நத்திங், கொட்டினது கொட்டியாச்சு, என்ன திட்டினா என்ன அடித்தா என்ன, இட்ஸ் நத்திங், வெயிட் ஐ சேஞ்ச் மை ட்ரெஸ் அண்ட் கம் ஐ ட்ராப் யூ அப்படின்னும். இல்லை இல்லை நான் ஸ்கூலில் என் ஃப்ரெண்டு கூட தான் போவேணும். ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. மேலே போனியா காமா ட்ரெஸ் பண்ணிட்டு லேப்டாப் ஃபைல்லாம் ஒழுங்காக பார்த்து எடுத்து நான் ஆஃபீஸுக்கு போ, அன்றைக்கி பூரா நல்லா இருக்கும் உன் லைஃப் இல்லையா? ஸோ இட் இஸ் ஃபார் யூ டு டேக் எனி எக்ஸ்ட்ரீம்ஸ். இப்படி போனால் நீ தான் கஷ்டப்படுவேன், அப்படி போனால் ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஒரு ஆள் ஒரு பாருக்கு போய் தண்ணி அடிக்கிறதுக்காக உட்காந்துதான். அப்போது இவன் ஒன்றுக்கு போயிட்டு வரதுக்குள்ளோ எதில் இருந்தா அந்த தண்ணியை அடிச்சிட்டான்.
இவன் எதில் வந்து உட்காந்து தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டான். அவன் சொன்னான், சார் அந்த 2 பேக்கு விஸ்கி நான் காசு கொடுத்துட்றேன், அதுக்காக இப்படிலாம் நீங்கள் வருத்தப்படாதீங்கன்னா. இவன் சொன்னான், அது இல்லை, என் சோகத்தை நினச்சி எனக்கு அழுகழியாக வருதுன்னா. என்னன்னா, காலையில் வீட்டுக்கு விட்டு கிளம்பினேன் ஆஃபீஸுக்கு, கார் பஞ்சர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூட்டரில் லிஃப்ட் ஆனேன், அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பஸ்ஸில் ஏறினேன், அது பாதி வழியில் பிரேக் டவுன் ஆகிப்போச்சு. ஆஃபீஸுக்கு வந்த உடனே சொன்னாங்க ஒரு வேலை போயிடுச்சுன்னாங்க. நான் சரி என்ன இருக்குது வாழ்க்கையில், சாகிறது முடிவு எடுத்துட்டோம், கொஞ்சம் சயனைடு போட்டு விஸ்கில அது இன்னும் தெரியாம செத்து அதை கூட நீ குடிச்சிட்டியா அப்படி. எது நடக்குமோ நடக்கும். எதிரதா கொள்வார்க்கு இல்லை அதிர வருவதன் நோய். திருவள்ளுவர். என்ன அர்த்தம்? யார் ஒருத்தன் ஆன்டிசிபேட் பண்ணி வாழ்க்கையில் அடுத்த அடிகளை எடுத்து வைக்கிறானோ அவனை பாதிக்கக்கூடிய விஷயம் என்று எதுவும் இல்லை. எதிரதா கொள்வார்க்கு இல்லை அதிர வருவது அந்நோய். தடைகள் இல்லை அப்படி. அப்ப ஆன்டிசிபேட் பண்ணோம். அதுக்கு தான் கடவுள் நமக்கு அறிவு கொடுத்திருக்கிறாரு. நிறைய பேர் ஒரு நல்ல ஜாப்ல இருப்பான், எல்லாம் ஒரு 1 lakh 2 lakh சம்பளத்தில் கூட இருப்பான் மாசத்துக்கு. திடீர்னு நம்மளே பிசினஸ் பண்ணிடணும்னுவான், நம்மளே இறங்கிடணும் பிசினஸ்லன்னு சொல்லி. இவன் கம்பெனியில வேலை செஞ்சிருந்த வரைக்கும் இவனுக்கு கம்பெனிக்காரன் ஜெட் ஏர்வேஸ்லயும் ஸ்பைஸ் ஜெட்லயும் இண்டிகோலையும் டிக்கெட் போட்டு கொடுத்து, டெல்லியில் ஜிஞ்சர் ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுத்து, காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுத்து, டாக்ஸி ஃபேர்ல இருந்து எல்லாம் கொடுத்துருப்பான். இவன் சொந்த பிசினஸ் ஆரம்பிச்ச உடனே கணக்கு பார ஆரம்பிச்சிருவான். ஐயோ 5000 ரூபாவா டெல்லிக்கு போறதுக்கு. முன்னாடி கம்பெனியில் வேலை செஞ்ச போது உனக்கு இந்த கணக்கெல்லாம் தெரிஞ்சதா? இல்ல, யூ வில் கோ ஆன் காம்ப்ரமைசிங் யுவர் கம்ஃபர்ட்ஸ் பிகாஸ் இட்ஸ் யுவர் ஓன் பிசினஸ். சரி, பிசினஸ் ஆரம்பிச்சிட்டோம், நம்ம பிசினஸ் தானே, வீட்டில் ஒரு 5000 ரூபாய் கூட கை மாத்துக்கு செலவுக்கு வச்சுக்காம அதையும் கொண்டு போய் பிசினஸ்ல போடுவேன். பிசினஸ் விளங்குச்சுன்னா பரவாயில்ல, பூட்டுக்குச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அதுக்கப்புறம் சோத்து கூட வழி இருக்காது வீட்டில். அதனால நீ ஒரு பிசினஸ் இறங்கிறதுக்கு முன்ன என்ன பண்ணும், 1 வருஷம் இல்லை 2 வருஷத்துக்கு என் குடும்பம் என் பிசினஸ் பணத்தை நம்பாம ஜாலியா இருக்கிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு முதல்ல யோசனை பண்ணும். அதுக்குள்ள சேவிங்க தனியா எடுத்து வச்சிடணும். அதை தூக்கி இதுல போறது, இதை தூக்கி அதுல போறதெல்லாம் பண்ணவே கூடாது. வடநாட்டுக்காரங்களை மாதிரி கத்துக்கணும். வடநாட்டில் ஒரு சர்தாஜி இருக்கான்னா என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் வீட்டு கார் ஷெட்ல ஒரு லேத்து மிஷின் ஆரம்பிப்பான். அது நல்லா வளர்ந்து ஒரு இன்கம் நல்லா வர்ற காலத்துல தான் ஒரு ஆபீஸே எடுப்பான். நம்ம ஊர் ஆளுங்க எப்படி தெரியுமா? இவன் பிசினஸே ஆரம்பிச்சிருக்க மாட்டான், ஒரு ஏசி ஆபீஸ் எடுத்துருவான், கேபின் போட்டுருவான், ஒரு குட்டப்பாவோட செக்ரட்டரி ஒருத்தி அப்பாயிண்ட் பண்ணிடுவான். இந்த துட்டெல்லாம் அதுக்கே போயிடுச்சு. ஷோ எப்போதான் இவன் வந்து ப்ராடக்ட் ரெடி பண்ணி மார்க்கெட்டுக்கு போக போறான் இல்லையா? ஸோ திஸ் அனதர் மிஸ்டேக் வி சவுத் இண்டியன்ஸ் டூ. நமக்கு பிசினஸ் நேக் கிடையாது. வடநாட்டுக்காரங்க அழகா செய்வாங்க. நம்ம ஆளுங்களுக்கு மார்க்கெட்டிங்கே தெரியாது. இப்போ நீ ஒரு ப்ராடக்ட் விற்க போறேன்னு வையேன், ஏதோ ஒரு கம்பெனியில் இருக்கிற ஒரு மெட்டீரியல்ஸ் மேனேஜர்ல பர்ச்சேஸ் மேனேஜர் கிட்ட போறேன். போன உடனே உங்களுக்கு எவ்வளவு கமிஷன் வேணும் அப்படின்னு, யூ ஆர் இன்சல்டிங் ஹிம். அப்படிலாம் பேசக்கூடாது. தட்ஸ் நாட் த ட்ரெண்ட். உனக்கு நிஜமா அந்த கம்பெனியில பிசினஸ் இருக்குன்னு நம்பிக்கை வந்துருச்சு இல்ல. வடநாட்டுக்காரன் பாலிசி சொல்றேன் பாரு. ஒரு கூட நிறைய மாம்பழம் அனுப்புவோம் அவங்ககிட்ட, இதெல்லாம் பாம்பேல அல்போன்ஸா எங்க தோட்டத்துல விளைஞ்சதுன்னுவான். அதுக்கு அடுத்த வாரம் வந்துச்சுனாக்கா பெங்களூர்ல எங்க தோட்டத்துல வந்த இது கிரேப்ஸ் வேணும், அதை ஒரு கூட அனுப்புவான். தீபாவளி வந்துச்சுன்னா ஒரு ஜானி வாக்கர் பாட்டில் கிங் ஆஃப் கிங்ஸ் வேட் 69 இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும், நீ கேட்க கூடாது. அது ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் அனுப்பான். தீபாவளி அச்சின்னு இருப்பான் கிஃப்ட்ல. அண்ட் அவன் பயந்துருவான். கூப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது பிசினஸ் வேணுமாங்க அப்படின்னா, பிகாஸ் யூ ஆர் புட்டிங் யூ ஆர் கார்னரிங் வித் an obligation. நம்ம அப்படி இல்லை, போன பிச்சைக்காரத்தனமா கேட்பான், அவங்களுக்கு கமிஷன் எவ்வளவு கொடுக்கணும். அவன் நல்லவனும் கெட்டவனும் உங்ககிட்ட அவ்வளோ இறங்கி வந்தா பேசுவான். இதுவே நமக்கு தெரியுது இல்லை. சமயோசிதமா பேசுறது இட்ஸ் a management technique. You should have the presence of mind to talk convincing others. அது ஒரு டிப்ஸ். அது I'll give you 2 examples.
சமயம் சும்மா பேசுறது, சமயம் சும்மா நடக்கிறது. ஒரு ஆள் வந்து கத்திரிக்காய் சாப்பிட்டான். கத்திரிக்காய் ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்டியா இருக்கு அப்படின்னா. அப்போ எதிர்த்து இருந்தவன் சொன்னான், அதனால தான் சார் சாமி அதுக்கு கிரீடம் வச்சு அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படின்னா. எஸ் கிரௌண்ட். 3 நாள் கழிச்சு இன்னொருத்தன் சொன்னான், கத்திரிக்காய் சாப்பிட்டு என் உடம்பெல்லாம் ஒரே நமச்சல் எடுக்குதுன்னு. அதுக்கு தான் சார் சாமி ஆணி அடிச்சு அனுப்பிச்சிருக்காரு. ஒரு சிங்கர், he went to Germany and all Germany people were very crazy about Beethoven, அவரோட மியூசிக். அதனால அவங்கெல்லாம் இவன் மேடை ஏறின உடனே எல்லாரும் தக்காளி எல்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெர்மனியில் வந்து ஒன்ன மாதிரி ஒரு பிளாக் சிங்கர் பாடுறதை நாங்க கேட்போமான்னு சொல்லிட்டு இவர் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டாரு. Then he started singing. The trick he used was, he started singing all Beethoven songs. So எல்லாரும் மெஸ்மரைஸ் ஆயிட்டு அப்படியே எந்திரிச்சு நின்று கை தட்டினே இருந்தாங்க இவனுக்காக. Small presence of mind. Small presence of mind. Sometimes when you want to act smart, you will get caught also. அதுவும் நடக்கலாம். ஒரு அமெரிக்கன் வந்து ரஷ்யாக்கு போனான். He wanted to convince Russians. அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பேசணும். உங்க நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தாக்கா வணக்கம் அப்படின்னு இல்ல. இட்ஸ் எ டெக்னிக் டு பட்டர் த பீப்புள் லோக்கலி. ஸோ எனக்கு டிரான்ஸ்லேட்டர் கிடைக்கல அர்ஜென்ட்டா, ரஷ்யாவில் என்ன சொல்றதுன்னு. ஒரு டாய்லெட் காம்ப்ளெக்ஸ் இருந்தது, அது மேல ஒரு மேல் பொம்மை ஒரு ஃபீமேல் பொம்மை இருந்தது. அது என்னன்னு கேட்டு அவசர அவசரமா நோட் பண்ணிக்கிட்டான். மீட்டிங்ல போயிட்டு சாதர் ஸ்லீப் அண்ட் செட், எல்லாரும் மூஞ்சி கோவமா வச்சுக்கிட்டாங்க. எதுக்குடா கோவமா வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட போது, பின்ன என்ன சார் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் சொல்றதா நினைச்சீங்கன்னா லேடிஸ் டாய்லெட்ஸ் அண்ட் ஜென்ட்ஸ் டாய்லெட்ஸ் அப்படின்னு சொல்லி சம்டைம் இட் மே பேக் ஃபயர் ஆல்சோ. ஒரு செவத்து மேல ஒரு ஆள் ஒரு பொயட்ரி எழுதினான். எழுதிட்டு ஐ நீட் ஆல் யுவர் கிரிட்டிசிசம் எழுதிட்டு போயிட்டான். பை த டைம் he came back after an hour, எல்லாரும் திட்டி எழுதியிருந்தாங்க, இதெல்லாம் ஒரு பொயட்ரியா அப்படின்னு சொல்லி கேவலமா எழுதியிருந்தாங்க. இவனுக்கு ஏண்டா இந்த மாதிரி ஆச்சுன்னு யோசனை பண்ணி பார்த்தான். பெயிண்ட் வச்சு எல்லாத்தையும் அடிச்சுட்டு அதே பொயட்ரி திருப்பி எழுதினான். எழுதிட்டு ப்ளீஸ் கிவ் யுவர் அப்ரிசியேஷன்ஸ் சொல்லிட்டு போனான். வந்து பார்த்தா எல்லாரும் இட்ஸ் வெரி குட், வெரி பியூட்டிஃபுல், சோல் ஸ்டிரிங். It is the question of you are using the right word. If you suggest to him criticism, he will think in those negative ways. If you suggest to them appreciation, they will think in those ways. So it's all the question of using the God-given intelligence to your advantage. இன்னைக்கு ஒரு டிப்ஸ் தரேன். இந்த மேடம் வந்திருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப பெரிய போஸ்ட் பேங்க்ல சிங்கப்பூர்ல இருந்தாங்க. வைஸ் பிரசிடென்ட் ரேஞ்ச் HSBC ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட். ஸோ வெரி எஃபிஷியன்ட் பீப்புள். அதனால தான் அந்த அவ்வளோ பெரிய போஸ்ட்டுக்கு வர முடியுது அவங்களால. ஒரு குளோபல் ஜாப் கீழே வரணும். ஸோ நம்ம ஆளுங்களுக்கு இதான் என்னோட டிப்ஸே இன்னைக்கு. நம்ம சவுத் இண்டியன்ஸ் எஸ்பெஷலி are very, very serious in performance. அப்படியே we carry our office home also. வந்து ஃபைல் தான், வீட்டுக்கு வந்து லேப்டாப் தான். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுதான் என்னுடைய மேனேஜ்மெண்ட் டிப்ஸே. பாரு, மாஞ்சி அவங்க அந்த பேங்க்காக வேலை செஞ்சாங்களா, அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்துச்சு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு 8 hours வேலையா சம்பளம் கொடுக்குறான்னா நாய் வேஷம் போட்டுமா குறைக்கணும், அவ்வளோதான். We should not over strain ourselves. இது சவுத் இண்டியன்ஸோட வீக்னஸ். இது we overwork. அதில் யாருக்கு வந்து நமக்கு தான் நஷ்டம். Is it not? We suffer ultimately. So today's management tip is pay for the worth of the money you get. Don't carry the office home and in your brain. Then it doesn't help you in any way. ஒரு ஆபீஸ்ல ஒருத்தன் வேலை செய்யறான். அவனை நீ ஒரு மெக்கானிக்கல் மிஷினா பார்க்க கூடாது, ஒரு ஒர்க்கரா பார்க்க கூடாது. அவனுக்கும் குடும்பம் இருக்கு,
இங்க தான் உங்ககிட்ட அவன் பியூனா இருக்கான், வீட்டுக்கு போன உடனே அவனே பாஸ் ஆயிட்டு எல்லாரையும் வீட்டுல போட்டு மெரிப்பான். there is a boss concealed in him though he is a peon. So you have to think upon his emotional levels. அவனுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும், குடும்பத்தில் என்ன, அவன் சம்பளம் எவ்வளோ, வீட்டு வாடகை எவ்வளோ கொடுப்பான், அவனுக்கு என்ன நெருக்கடிகள் பொருளாதார ரீதியாக இருக்கும், ஒருவேளை அவன் ஒய்ஃப் அடங்கப்படாரியா இருப்பா, பிள்ளைங்க அடங்கப்படாரியா இருக்கும், அதெல்லாம் அவனை பாதிக்கும். இதெல்லாம் நீ யோசனை பண்ணி பார்க்கணும். Unless you go into the root cause of the problem, you will not be able to handle your own stuff. இதுதான் உண்மை.